திருஞான சம்பந்தர் அவர்கள் செய்த வியத்தகு செயல். ஓடம் ஆள் இல்லாமல் ஓடின கதை இது. திருஞான சம்பந்தர் பிள்ளையார் பல சிவப்பதிகளிலையும் இறை வழிபாடு செய்துட்டு திருக்குள்ளம்புதூரை நெருங்குறாரு. அப்போ அந்த அடியார்கள் சம்பந்தரும் அந்த நீர் பெருகி ஓடுற ஆற்றுக்கு இக்கரையில் இருக்காங்க. திருக்கோயிலும் ஊரும் அக்கறையில் இருக்குது. ஆற்றுக்கு பாலம் கிடையாது. ஓடம் ஏறி தான் ஆற்றை கடக்கணும். நீர் மிகுதியாக இருந்ததுனால ஓடத்தை செலுத்துறவனும் அந்த ஓடத்தை கட்டி விட்டு வீட்டுக்கு போயிட்டான். சம்பந்தர் கட்டியிருந்த ஓடத்தை அவிழ்த்து விட்டார். அடியார்களை அதில் ஏற சொன்னார். தாமும் ஏறிக்கிட்டு தேவாரம் பண்ணார். ஓடம் செலுத்துவார் இல்லாமலே அக்கறையை அடைந்தது. அடியார்களும் சம்பந்தரும் ஓடம் விட்டு இறங்கி திருக்கோவிலூரை சென்றனர். அப்பொழுது சம்பந்தர் பாடிய தேவாரம் கொட்டமே கமலம் என்னும் தலைப்பினை உடையது. நல்லது. நன்றி, வணக்கம்.